Kurunji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. Free bus for LKG to 8th standard. Free, hygienic and nutritious food. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurunji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurunjischoolnkl.in. Exercise 7.2, 15 sum, x by 9 minus 4x square. I equal to integral x by 9 minus 4x square into dx. Substitution method use பண்ண போறோம். let differentiate பண்றப்ப denominator term differentiate பண்றப்ப numeratorல கிடைக்குது. let t equal to 9 minus 4x square அப்படி எடுத்துக்கிறோம். differentiate பண்ணா constant term differentiate பண்றப்ப 0, x squared differentiate பண்ணனா 2x minus 4 into 2 minus 8x அப்படினாரு. dt by dx equal to minus 8x. Therefore dt by minus 8 equal to x into dx. இதை எடுத்து அப்படியே ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா x by integral of x by 9 minus 4x square into dx equal to x into dx பல dt by minus 8 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து 1 by 9 minus 4x squareக்கு பதிலாக 1 by t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இல்லை 1 by minus 8 கான்ஸ்டன்ட்டு அதை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா minus 1 by 8 integral of dt by t அப்படின்னு ஆயிரும். Integral of dt by t equal to log of modulus t. Therefore minus 1 by 8 log of modulus t equal to c அப்படின்னு ஆயிரும். Therefore equal to minus 1 by 8 log of t equal to 9 minus 4x square எடுத்திருக்கு. Therefore log of modulus 9 minus 4x square plus c அப்படின்னு ஆயிரும். Integral of x by 9 minus 4x square dx equal to minus 1 by 8 log of modulus 9 minus 4x square plus c அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் சம் வந்து 16 சம் e power 2x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. I equal to integral e power 2x plus 3 into dx. e power ax plus b into dx equal to e power ax plus b by a plus c ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். இதில் t ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3ன்னு எடுத்துகிட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதில் இருந்து ஆன்சர் கொண்டு வரலாம். இது டைரெக்டாக அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டால் ஒரே லைனில் ஆன்சர் வந்துடும். இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா t சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு சம் எப்படி போட்டோமோ அதே சேம் மெத்தடில் t ஈக்குவல்னு எடுத்துகிட்டு அதை இன்டெகிரல் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து போடலாம். டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். e பவர் ax ப்ளஸ் b dx ஈக்குவல் டு e பவர் ax ப்ளஸ் b பை a ப்ளஸ் c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் e பவர் 2x ப்ளஸ் 3 இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 2 வரும். 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 2ன்னு வரும். அந்த டாமேட்டில் 2 மட்டும் எழுதியிருக்கோம் ப்ளஸ் சின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் சம் 17 சம் x பை e பவர் எக்ஸ் ஸ்கொயர். இதில் I ஈக்குவல் டு இன்டெக்ரல் x பை e பவர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்னு ஆயிரும். இந்த e பவர் எக்ஸ் ஸ்கொயரை நியூமரேட்டரில் வர்றப்ப e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்படின்னா x இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்னு ஆயிரும். இதில் ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இதில் பெர்னாலிஸ் மெத்தடு இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், பெர்னாலிஸ் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் வரதுனால நம்ம இதை சப்ஸ்டியூஷன் மெத்தடே யூஸ் பண்ணி போடுறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நம்ம எக்ஸ் டேம் கிடைக்கிறதுனால இந்த மெத்தடை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயே சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ லெட்டு டி ஈக்குவல் டு இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் 2x அப்படின்னு கிடைக்கும். இதில் எக்ஸ் டிஎக்ஸ் டேம் மட்டும் இருக்குது. அதனால் அந்த மைனஸ் 2 டிவைடில் கொண்டு வந்துட்டு டிஎக்ஸ் ஆன் சைட் கொண்டு போயிடும். அப்படின்னா டிடி டிவைடு பை மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு ஆயிடும். இப்போ இந்த டேம் எடுத்து அப்படியே இந்த ஐ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அப்படின்னா ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு கொடுத்துருக்கு.
இந்த எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி பை -2 அப்படின்னு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அப்போனா -dt/2 இன்ட்டு e/t அப்படின்னு ஆயிரும். இப்போ இதில் 1 வந்து கான்ஸ்டன்ட்டு, அதை அப்படியே காமனாக வெளியே எடுத்துடுறோம். அப்புறம் இன்டகரல் ஆஃப் e/t dt மட்டும் கிடச்சிரும். இன்டகரல் ஆஃப் e/t dt இன்டகரல் பண்ணால் e/t கிடைக்கும். ஏன்னா இன்டகரல் e/x dx e/x இதில் ரெண்டுமே சேமாக இருக்கனால e/t அப்படின்னு போட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் -1/2 e/t ப்ளஸ் c அப்படின்னு ஆயிரும். அப்புறம் -1/2 e/tக்கு பதிலாக இந்த -x² சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்புறம் -1/2 e⁻−x² ப்ளஸ் c அப்படின்னு ஆயிரும். therefore I equal to -1/2 இந்த e⁻−x² டினாமினேட்டரில் வரப்போ சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதனால் -1/2 e⁻x² ப்ளஸ் c அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் சம் e⁻tan x tan inverse x by 1 plus x². now I equal to integral of e⁻tan inverse x by 1 plus x² into dx. நமக்கு ஆல்ரெடி tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா ஆன்சர் நமக்கு ஃபார்முலா தெரியும். tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1/1 plus x² அப்படின்னு கிடைக்கும். அதனால் இந்த சம்மை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி அதில் ஆன்சர் பிடிக்க போகிறோம். ஏதோ ஒரு டேம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப அனதர் டேம் கிடச்சி அப்படின்னா அந்த மெத்தடை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணி போட்டலாம். அதனால் வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைரக்ட் ஃபார்முலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி வரல அப்படின்னா இனி ஒரு டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப அனதர் டேம் கிடச்சி அப்படின்னா அந்த மெத்தடை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடை சால்வ் பண்ணி அதில் வந்து ஆன்சர் பிடிக்கிறோம். இப்போ tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1/1 plus x² டேம் கிடைக்குது. அதனால் இதை சப்ஸ்டியூஷன் மெத்தட் எடுத்துக்கிறோம். அதில் t equal to tan inverse x அப்படின்னு எடுக்கிறோம். அப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt/dx equal to 1/1 plus x² அப்படின்னு கிடைக்குது. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் dt equal to dx/1 plus x² கிடைக்குது. அப்புறம் இதை எடுத்து இந்த கிவன் ஈக்குவேஷன் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். I equal to integral of e⁻tan inverse x by 1 plus x² into dx. இல்லை tan inverse x equal to tன்னு எடுத்துருக்கோம். அதனால் e⁻t அப்படின்னு ஆயிரும். இந்த dx/1 plus x²க்கு பதிலாக dtன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். dx/1 plus x²க்கு பதிலாக dt அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதில் இன்டகரல் ஆஃப் e⁻t dt அப்படின்னு ஆயிரும். இன்டகரல் ஆஃப் e⁻t dt equal to e⁻t அப்படின்னு தெரியும். அதனால் ஆன்சர் வந்து e⁻t ப்ளஸ் c அப்படின்னு ஆயிரும். இல்லை t equal to tan inverse of x அப்படின்னு எடுத்துருக்கோம். அதில் e equal to tக்கு பதிலாக tan inverse of x ப்ளஸ் c அப்படின்னு எடுத்துருக்கோம். therefore ஆன்சர் வந்து இன்டகரல் e⁻tan inverse x by 1 plus x² equal to இன்டகரல் பண்ணால் e⁻tan inverse x ப்ளஸ் c அப்படின்னு ஆன்சர் கிடச்சிது. நெக்ஸ்ட் சம் e⁻2x - 1 by e⁻2x + 1. இப்போ இதில் எந்த டைமை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் நியூமரேட்டர்லையோ டினாமினேட்டர்லையோ எதுவுமே நமக்கு கிடைக்கல. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடைக்கல, நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப டினாமினேட்டரும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அதனால் சின்னதாக அரேஞ்ச் பண்ணுறோம். அரேஞ்ச் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு e⁻x காமனாக வெளியே எடுக்கலாம். நியூமரேட்டர்லேருந்து காமனாக வெளியே எடுக்கலாம், டினாமினேட்டர்லேருந்து காமனாக எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நியூமரேட்டரில் ஒரு e⁻x டிவைட் பண்ணுறோம், டினாமினேட்டரில் அதே மாதிரி e⁻x டிவைட் பண்ணி போட்டோம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எப்படி வேணால் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். I equal to integral e⁻2x - 1 by e⁻2x + 1 into dxன்னு கொடுத்துருக்கு. என்ன பண்ணுறோன்னா டிவைடிங் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை e⁻x we obtain. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் e⁻x டிவைட் பண்ணி எழுதுகிறோம். e⁻x டிவைட் பண்ணுறப்ப இன்டகரல் e⁻2x - 1 by e⁻x ஹோல் டிவைடட் பை e⁻2x + 1 டிவைடு பை e⁻x into dxன்னு ஆயிரும். இப்போ e⁻x தனித்தனியாக செப்பரேட்டாக டிவைட் பண்ணுறோம். e⁻2x by e⁻x minus 1 by e⁻x அப்படின்னு ஆயிரும். e⁻2x by e⁻x இந்த e⁻x நியூமரேட்டரில் போச்சு அப்படின்னா e⁻−xன்னு ஆயிரும். அப்படின்னா e⁻2x - x equal to e⁻x அப்படின்னு ஆயிரும். அதான் இந்த e⁻xன்னு போட்டிருக்கோம். -1 by e⁻x அப்படின்னு ஆயிரும். ஹோல் டிவைடட் பை அதே மாதிரி சேம் e⁻2x டிவைடு பை e⁻x நியூமரேட்டர் போகிறப்ப e⁻−xன்னு ஆயிரும். அதில் டினாமினேட்டரில் e⁻x அப்படின்னு ஆயிரும். ப்ளஸ் 1 by e⁻xன்னு ஆயிரும். இந்த e⁻x வந்து நியூமரேட்டரில் போகிறப்ப e⁻−x அப்படின்னு ஆயிரும். அதில் இன்டகரல் ஆஃப் e⁻x - 1 by e⁻−x ஹோல் டிவைடட் பை e⁻x ப்ளஸ் 1 by e⁻−x dx அப்படின்னு ஆயிரும்.
இப்போ இந்த டேம் கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறோம். அப்படி ஃபார்முலாவில் வரல அப்படின்னா இப்போ தனியாக இ பவர் எக்ஸ் டேம் மட்டும் செப்பரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா இ பவர் எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் அந்த மாதிரி செப்பரேட்டாக தனியாக எதுவுமே இல்லை, எல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ஷன் அது மிங்கிளாக இருக்கனால இதில் வந்து டைரெக்டாக செப்பரேட் பண்ண முடியாது. அதனால் இதுலேயும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணால் டி ஈக்குவல் டு நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நியூமரேட்டர் எடுத்தோம் அப்படின்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு எடுத்தோன்னா நம்ம டிடி போடுறப்ப டினாமினேட்டரில் வரும். டிடி டினாமினேட்டரில் வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா டினாமினேட்டர் நம்ம வந்து டி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறோம். இப்போ டி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு எடுத்தோன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இ பவர் எக்ஸ் மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அது டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் டேர்ம் கிடைக்குது. அதில் டினாமினேட்டர் டேர்மை வந்து டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் லெட் டி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஆயிடும். இந்த டிஎக்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு ஆயிடும். therefore I equal to இந்த e power x minus e power minus x க்கு பதிலாக அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா by into dx க்கு பதிலாக dt அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இந்த டினாமினேட்டர் இருக்க டேமுக்கு பதிலாக t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். therefore log of modulus t அப்படின்னு ஆயிரும். integral of dx by x equal to log modulus x அப்படின்னு ஆயிரும். இங்கே t இருக்கனால log of modulus t அப்படின்னு போட்டிருக்கோம். log of modulus t plus c அப்படின்னு ஆயிரும். therefore I equal to t க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறது வந்து e power x plus e power minus x அப்படின்னு ஆயிரும். இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் log of modulus e power x plus e power minus x plus c அப்படின்னு ஆயிரும். இப்போ இன்டெக்ரல் e power 2x minus 1 by e power 2x plus 1 dx equal to log of modulus e power x plus e power minus x plus c அப்படின்னு ஆயிரும். தேங்க்யூ. 20th sum e power 2x minus e power minus 2x divided by e power 2x plus e power minus 2x. I equal to integral of e power 2x minus e power minus 2x divided by e power 2x plus e power minus 2x dx. சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். t equal to டினாமினேட்டர் டேர்ம் எடுத்தோம் அப்படின்னா நியூமரேட்டரில் கிடச்சிரும். let t equal to e power 2x plus e power minus 2x எடுக்கிறோம். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். dt by dx equal to e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 into e power 2x plus e power minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 2 into e power minus 2x ஆயிடும். இதில் 2 காமனாக இருக்குது, அதனால் 2 காமனாக எடுத்துகிட்டு டிவைடில் கொண்டு வந்துடும். therefore dt by 2 equal to e power 2x minus e power minus 2x into dx. therefore I equal to e power integral of e power 2x minus e power minus 2x divided by e power 2x plus e power minus 2x into dx அப்படின்னா இதில் e power 2x minus e power minus 2x dxக்கு பதிலாக dtன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். 1 by e power 2x plus e power minus 2xக்கு பதிலாக t அப்படின்னு அப்ளை பண்ணிடுறோம். நான் integral of dt by t equal to log of modulus t. therefore 1 by 2 log of modulus t plus c. t equal to e power 2x plus e power minus 2x அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 by 2 log of modulus e power 2x plus e power minus 2x plus c அப்படின்னு ஆயிரும். therefore ஆன்சர் வந்து அடுத்து எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் சம் 21 tan squared 2x minus 3. இப்போ இதில் வந்து இன்டெக்ரலில் ஃபார்முலாலே கிடையாது, அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி அதிலேருந்து ஆன்சர் கொண்டு வரோம். அதில் tan squared xக்கு வந்து ஐடென்டிட்டி ஃபார்முலா வந்து secant squared x minus 1. secant squared xக்கு வந்து ஃபார்முலா இருக்குது, அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா secant squared x minus 1க்கு சேஞ்ச் பண்ணி அதிலேருந்து ஆன்சர் எழுதியிருக்கும். இதில் சேஞ்ச் பண்ணுறப்ப tan squared 2x minus 3 into dxன்னு இருக்குது. இந்த 2x minus 3 அப்படியே தீட்டாவை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு secant squared 2x minus 3 minus 1 into dx அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2x minus 3யை டீன்னு எடுத்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஆன்சர் கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை டைரெக்டாக அப்படியே இன்டெக்ரல் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். secant squared x இன்டெக்ரல் பண்ணுறப்ப tan x மட்டும் கிடைக்கும். அடுத்து இந்த உள்ள இருக்க டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் அப்ளை பண்ணணும். அதில் secant squared x இன்டெக்ரல் பண்ணோன்னா tan x வரும். tan இந்த x டேமுக்கு பதிலாக 2x minus 3 இருக்குது, இந்த 2x minus 3 அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம்.
இப்போ இதில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 2x மைனஸ் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2 மட்டும் கிடைக்கும். 3 வந்து கான்ஸ்டன்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 0. அதனால் ஆன்சர் டிவைட் பை 2 அப்படின்னு போட்டிருக்கும். தேர்ஃபோர் சீக்கண்ட் ஸ்கொயர் 2x மைனஸ் 3 இன்டகிரேட் பண்ணனா 1/2 tan 2x மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து -1 இது கான்ஸ்டன்ட்டு. கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணுறப்ப எக்ஸ் டேம் மட்டும் கிடைக்கும், ப்ளஸ் சி மட்டும் யூஸ் பண்ணி போட்டிருக்கும். இந்த மாதிரி டைரெக்டாக ஃபார்மில் அப்ளை பண்ணி போடலாம். இல்லை அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போகிறதா இருந்தனா நெக்ஸ்ட் சம் அதே மெத்தடில் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். இதில் டைரக்ட் மெத்தடில் அப்படி டைரெக்டாக சீக்கண்ட் ஸ்கொயர் 2x மைனஸ் 3 -1 வந்து tan 2x மைனஸ் 3 -1 ப்ளஸ் சி அப்படின்னு அப்ளை பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு சம் வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் 7 மைனஸ் 4x. அதில் I ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் 7 மைனஸ் 4x இன்ட்டு dx அப்படின்னு ஆயிரும். லாஸ்ட் சம்மில் டைரெக்டாக போட்டிருக்கு. இதை வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். இல்லை டைரெக்டாக லாஸ்ட் சம் மாதிரியே வந்து டைரெக்டாக ஆன்சரையும் எழுதிக்கலாம். ரெண்டுக்கும் சேம் மெத்தட் தான் வரும், ஒரே ஆன்சர் மார்க்கு கொடுத்துருவாங்க. இதில் வரப்போ t ஈக்குவல் டு 7 மைனஸ் 4x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt பை dx ஈக்குவல் டு இதில் 7 கான்ஸ்டன்ட் டேர்மு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 -4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸுக்கு வந்து 1, therefore -4 மட்டும் கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப dt பை -4 ஈக்குவல் டு dx அப்படின்னு ஆயிரும். இப்போ இதை எடுத்து அப்படியே இந்த ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நான் I ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் இந்த 7 மைனஸ் 4xக்கு பதிலாக t அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். therefore I ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் t அப்படின்னு ஆயிரும். therefore dxக்கு பதிலாக மைனஸ் dt பை -4 அப்படின்னு ஆயிரும். ஈக்குவல் டு இந்த -1/4 வந்து கான்ஸ்டன்ட்டு, அது அப்படியே காமனாக வெளியே எடுத்துகிறோம். -1/4 இன்டகரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் t இன்ட்டு dt அப்படின்னு ஆயிரும். சீக்கண்ட் ஸ்கொயர் டிக்கு இன்டகரல் பண்ணுறப்ப tan t மட்டும் கிடைக்கும். அதனால் டைரெக்டாக -1/4 tan t அப்படின்னு வந்துடும், ப்ளஸ் c அப்படின்னு ஆயிரும். இப்போ t ஈக்குவல் டு ஆல்ரெடி 7 மைனஸ் 4x அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்புறம் -1/4 tan இன்ட்டு 7 மைனஸ் 4x ப்ளஸ் c அப்படின்னு ஆயிரும். டைரெக்டாக ஆன்சர் போடனாலும் போட்டுக்கலாம். சீக்கண்ட் ஸ்கொயர் 7 மைனஸ் 4x வந்து இன்டகரல் பண்ணுனா tan 7 மைனஸ் 4x அப்படின்னு ஆயிரும். அடுத்து இந்த 7 மைனஸ் 4xை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 7க்கு வந்து 0 -4xை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப -4 வரும். அதை அப்படியே டினாமினேட்டரில் போட்டு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். டைரெக்டாக போட்டாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதுலேருந்து இந்த ஆன்சர் கொண்டு வந்தாலும் ஓகே தான். எந்த ஆன்சர் ஈஸியாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அதில் ஆன்சர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சம் sin inverse x by square root of 1 minus x square. இப்போ இதுலேயும் அதே மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நியூமரேட்டர் நம்ம sin inverse x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1/√1 minus x square அப்படின்னு கிடைக்கும். sin inverse x வந்து டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாவில் இருக்குது. sin inverse x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1/√1 minus x square அப்படின்னு ஆயிடும். அதனால் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் t ஈக்குவல் டு sin inverse x அப்படின்னு எடுக்கிறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப dt ஈக்குவல் டு 1/√1 minus x square இன்ட்டு dx அப்படின்னு ஆயிடும். இப்போ இந்த டேம் எடுத்து அப்படியே எடுத்து கொஷின் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் I ஈக்குவல் டு இன்டகரல் sin inverse xக்கு பதிலாக t அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். dx பை √1 minus x squareக்கு பதிலாக dt அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ இதுக்கு வந்து x பவர் n ஃபார்முலா இன்டகரல் ஆஃப் x பவர் n dx ஈக்குவல் டு x பவர் n + 1 பை n + 1 ப்ளஸ் சிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதில் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் t பவர் 1 + 1 பை 1 + 1 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் t ஸ்கொயர்ட் பை 2 ப்ளஸ் c அப்படின்னு ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த டீக்கு பதிலாக sin inverse x அப்படின்னு எடுத்துருக்கோம். அதில் டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப sin inverse x ஹோல் ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு ஆயிரும். sin inverse x ஹோல் ஸ்கொயர் பை 2. இந்த 2க்கு வந்து ஸ்கொயர்டு கிடையாது, sin inverse xக்கு மட்டும் sin inverse x ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் c அப்படின்னு ஆயிரும். இந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் பண்ணி இன்னொரு டேம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இந்த சம்மும் நெக்ஸ்ட் சம் 2 cos x minus 3 sin x by 6 cos x plus 4 sin x எல்லாமே ட்ரிக்னாமெட்ரியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா டினாமினேட்டரோ நியூமரேட்டரோ ஏதோ ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு அனதர் டேம் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ டினாமினேட்டர் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனா நியூமரேட்டரில் கிடைக்கும். cos x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x கிடைக்கும். sin x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப cos x வரும். அதில் டினாமினேட்டர் எடுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஆனால் இதில் 6 இதில் 4 இருக்குது, நியூமரேட்டரில் வந்து 2 3 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு 2-ஐ காமனாக ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிறோம். integral of 2 into cos x minus 3 sin x whole divided by இதில் 2-ஐ காமனாக எடுத்தோன்னா 2 into 3 cos x plus 2 sin x into dx அப்படின்னு ஆயிடும். இந்த 2 அப்படியே காமனாக வச்சுட்டு இந்த டேமை மட்டும் 3 cos x
ப்ளஸ் 2 sin x மட்டும் என்ன பண்ணுறோம்னா t அப்படின்னு எடுத்துகிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதில் வந்து ஆன்சர் கொண்டு வர போகிறோம். therefore t equal to 3 cos x plus 2 sin x அப்படின்னு எடுத்துருக்கோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப dt by dx equal to 3 கான்ஸ்டன்ட்டு அதில் 3 அப்படியே வந்துடும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x அப்புறம் மைனஸ் 3 into sin x அப்படின்னு ஆயிரும். அடுத்து sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x அதில் 2 கான்ஸ்டன்ட்டு அதில் 2 into cos x அப்படின்னு ஆயிரும். dt by dx equal to minus 3 sin x plus 2 cos x அப்படின்னு ஆயிரும். நியூமரேட்டர் டேர்மில் 2 cos x minus 3 sin x இருக்கு. இதை அட்ஜஸ்ட் பண்ணி 2 cos x minus 3 sin x அப்படின்னு எழுதிக்கலாம். therefore dt equal to 2 cos x minus 3 sin x into dx அப்படின்னு ஆயிரும். இப்போ இந்த டைம் எடுத்து கிவன் கொஷினில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா I equal to 2 cos x minus 3 sin x into dxக்கு பதிலாக dt அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். அடுத்து ஹோல் டிவைடட் பை 2 into 3 cos x plus 2 sin xக்கு பதிலாக t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா இன்டகரல் ஆஃப் dt by 2 into t அப்படின்னு ஆயிரும். அதில் 2 வந்து கான்ஸ்டன்ட்டு அதனால் 1/2 வந்து அப்படியே வெளியே எடுத்துடுறோம். அப்படின்னா இன்டகரல் ஆஃப் dt by t அப்படின்னு ஆயிரும். அடுத்து இன்டகரல் ஆஃப் dt by tக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். அது வந்து இன்டகரல் ஆஃப் dt by t அப்படின்னா log t அப்படின்னு ஆயிரும். log ஆஃப் மாடுலஸ் t அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 1/2 log ஆஃப் மாடுலஸ் t அப்படின்னு ஆயிரும் ப்ளஸ் c அப்படின்னு ஆயிரும். அடுத்து tக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணனா t equal to 3 cos x plus 2 sin x அப்படின்னு ஆயிரும். therefore 1/2 log ஆஃப் மாடுலஸ் 3 cos x plus 2 sin x plus c அப்படின்னு ஆயிரும். நம்ம எல்லா டைமே வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஒரு டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இன்னொரு டேம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுக்கிறோம். மேக்ஸிமம் டினாமினேட்டர் டேம் தான் வந்து டீயை எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும் அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்க டேம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x squared அப்படின்னு டினாமினேட்டரில் வரும். அதில் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் t வந்து நியூமரேட்டரில் எடுக்கிறோம். மீதி வர சம் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோ இல்லை வேறு எந்த டேமாக இருந்தாலும் சரி அது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டரில் டீன்னு எடுத்துகிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதில் வந்து ஆன்சர் கொண்டு வந்து போடுறோம். ஓகே, தேங்க்யூ. 1 cos squared x into 1 minus tan x whole square இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். I equal to integral of 1 cos squared x into 1 minus tan x whole square into dx. 1 cos x equal to secant x trigonometry identity formula 1 cos x equal to secant x. therefore 1 cos squared x equal to secant squared x அப்படின்னு ஆயிரும். therefore integral secant squared x by 1 minus tan x whole squared into dx. இப்போ இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். 1 minus tan x வந்து tன்னு எடுத்துருக்கோம். t equal to 1 minus tan x அதில் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t xக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt by dx equal to 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப கான்ஸ்டன்ட் டைம் 0 மைனஸ் tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant squared x ஆயிரும் மைனஸ் secant squared x அப்படின்னு ஆயிரும். அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனா மைனஸ் dt equal to secant squared x into dx அப்படின்னு ஆயிரும். இப்போ இந்த டேமை தூக்கி அந்த ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். I equal to secant squared x dxக்கு பதிலாக மைனஸ் dt divided by 1 minus tan x பதிலாக t. therefore 1 minus tan x equal to t. therefore t squared. therefore integral minus dt by t square. next minus காமனை வெளியே எடுத்துகிறோம். minus integral of t power square t power 2 அது நியூமரேட்டர் போகிறப்ப t power minus 2 into dt அப்படின்னு ஆயிரும். நியூமரேட்டர் போகிறப்ப t power minus 2 dt. next integral formula x power n formula integral x power n dx equal to x power n plus 1 by n plus 1 அப்படின்னு ஆயிரும். n equal to minus 2. therefore minus 2 plus 1 divided by minus 2 plus 1. therefore t power minus 1 divided by minus 1 plus c. next minus minus cancel ஆயிரும் plus அப்படின்னு ஆயிரும். t power minus 1 வந்து டிவைடில் வரப்போ 1 by t plus c அப்படின்னு ஆயிரும். t power minus 1 equal to 1 by t plus c. t equal to 1 minus tan x. therefore I equal to 1 by 1 minus tan x plus c ஆயிரும். 1 by cos squared x 1 minus tan x whole squared என்டர் பண்ணால் 1 by 1 minus tan x plus c அப்படின்னு ஆயிரும். next sum cos root x by root x. I equal to integral of cos root x by root x into dx.
இதில் காஸ் டேம் டினாமினேட்டரில் ரூட் எக்ஸ் டேம் இருக்குது. அதனால் ரூட் எக்ஸ் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி டீன்னு எடுத்துகிட்டு அதில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ரூட் எக்ஸ் டி ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட போகிறோம். இதில் காஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துட்டோன்னா இதில் நியூமரேட்டரில் வந்து காஸ் டி அப்படின்னு ஆயிரும். டினாமினேட்டரில் ரூட் எக்ஸுக்கு பதிலாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் டி ஈக்குவல் டு ரூட் எக்ஸ், இதில் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிடி பை டிஎக்ஸ், இதில் ரூட் எக்ஸ் பதிலாக எக்ஸ் பவர் 1/2ன்னு போட்டுக்கலாம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 1/2 எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் வரப்போ 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2, அதை 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை ரூட் எக்ஸ் அப்படின்னு ஆயிரும். எதுக்காக அப்படின்னா இங்கே டிஎக்ஸ் பை ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஎக்ஸ் பை ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கு. அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக டிஎக்ஸ் பை ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு டிடி அப்படின்னு எடுத்துருக்கும். நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் இந்த கிவன் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் இந்த ரூட் எக்ஸுக்கு பதிலாக டி அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த டிஎக்ஸ் பை ரூட் எக்ஸுக்கு பதிலாக 2 இன்ட்டு டிடி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த காஸ் ரூட் எக்ஸுக்கு பதிலாக டி, அடுத்து டிஎக்ஸ் பை ரூட் எக்ஸுக்கு பதிலாக 2 இன்ட்டு டிடி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதில் 2 கான்ஸ்டன்ட்டு, அதனால் 2 மட்டும் காமனாக வெளியே எடுத்துடுறோம். therefore integral cos t into dt அப்படின்னு ஆயிரும். cos t க்கு integral ஃபார்முலா, cos t டைரெக்டாக integral ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். cos t integral பண்ணால் sin t அப்படின்னு வரும். அதில் 2 into sin t plus c அப்படின்னு ஆயிரும். அடுத்து t equal to root x, therefore 2 into sin root x plus c அப்படின்னு ஆயிரும். எப்பயுமே ஃபங்க்ஷன் வந்து எக்ஸில் கொடுத்தாங்களா நம்ம லாஸ்ட்டாக ஆன்சர் மாற்றுறப்ப எக்ஸில் தான் ஆன்சர் வரணும். அதனால் சப்ஸ்டியூஷன் இதை மறக்காமல் கண்டிப்பாக எடுத்து எழுதி ஆகணும். டீக்கு பதிலாக அந்த ரூட் எக்ஸை கண்டிப்பாக எடுத்து எழுதணும், அப்படியே விட்டுறக்கூடாது. அதனால் காஸ் ரூட் எக்ஸ் இருக்கிறனால சம்முக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து டி ஈக்குவல் டு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி அதில் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டியூட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு சம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் 2x இன்ட்டு காஸ் 2x. இதில் சைன் 2x இன்ட்டு காஸ் 2x கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எதாவது சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். I equal to integral of square root of sin 2x into cos 2x into dx. இப்போ இதில் t equal to cos 2x எடுத்தும் சம்மு போடலாம், sin 2x எடுத்தும் சம் போடலாம். ஆனால் cos 2x ஏன் எடுக்கலை அப்படின்னா cos 2x எடுக்கிறப்ப மைனஸ் sin 2x into dx அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 2 into sin 2x dx கிடைக்கும். அந்த ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறனால அதில் வந்து எடுக்க முடியாது. அதனால் t equal to sin 2x அப்படி இருக்கும். ஸ்கொயர் ரூட்டில் டேம் வந்து டீன்னு அப்படியே எடுத்துருக்கோம். அப்படின்னா டி ஈக்குவல் டு சைன் 2x, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு ஆயிரும். சைன் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா இதுலேயும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் டி யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொரு சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்கோம். அதனால் சைன் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 2 இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு ஆயிரும். இந்த 2xை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டிருப்போம். இந்த 2xை மட்டும் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்கே மல்டிப்ளை எழுதியிருப்போம். இன்டெக்ரல் பண்ணோன்னா டிவைடில் போடணும், டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப மல்டிப்ளை எழுதி போடணும். இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், அதனால் மல்டிப்ளை எழுதி போட்டுருக்கோம். டிடி ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ்னு ஆயிரும். இதில் கொஷினில் காஸ் 2x டிஎக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த காஸ் 2x டிஎக்ஸ் மட்டும் தேவை. இந்த டிவைடு பை 2 வந்து டிவைடில் கொண்டு வந்துடும். இப்போ நான் டிடி பை 2 ஈக்குவல் டு காஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு ஆயிரும். இப்போ நான் therefore I equal to இந்த கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் 2x, இந்த சைன் 2xக்கு பதிலாக டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த காஸ் 2xக்கு பதிலாக டிடி பை 2 அப்படின்னு போட்டுரும். காஸ் 2x டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி பை 2. இதில் 1/2 வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியே எடுத்துட்டோன்னா 1/2 இன்டெக்ரல் ஆஃப் டி பவர் 1/2 இன்ட்டு டிடி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி, இதை வந்து டி பவர் 1/2 இன்ட்டு டிடி அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த டி பவர் 1/2 ஃபார்முலா அப்ளை பண்ணோம். அடுத்து டி பவர் 1/2 ஃபார்முலா அப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 அப்படின்னு ஆயிரும். அதனால் எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 அப்படின்னு அப்ளை பண்ணோன்னா டி பவர் 1/2 + 1 3/2 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் டி பவர் 3/2 பை 3/2 அப்படின்னு ஆயிரும். இன்ட்டு 1/2, இந்த 2 கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் சி மட்டும் எழுதியிருக்கும். இதில் அப்படின்னா 1/3 மட்டும் இருக்கும். இதில் டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப சைன் 2x ஹோல் டி பவர் 3/2 ப்ளஸ் சி அப்படின்னு ஆயிரும். எப்பயுமே இதை மறக்காமல் எழுதணும். டீக்கு பதிலாக நம்ம ஃபங்க்ஷனை வந்து எக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் வந்து எக்ஸில் தான் வரணும். டீயில் அதோட ஆன்சர் முடிச்சோன்னா மார்க் ஃபுல் மார்க் கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக இதை சேஞ்ச் பண்ணி எழுதணும். சேஞ்ச் பண்ணால் மறக்காமல் விட்டுறக்கூடாது. 1/3 sin 2x ஹோல் டி பவர் 3/2 ப்ளஸ் சி அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு சம்
cos x by square root of 1 plus sin x. இப்போ இதுலேயும் சேம் மெத்தட் தான். டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்னொரு டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதை வச்சு எடுத்து போடுறோம். இப்போ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x அப்படின்னு கிடைக்கும், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x கிடைக்கும். ஆனால் நம்ம எடுக்க போகிற டேம் வந்து t = 1 plus sin x. எல்லா சம்லையுமே வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டில் இருக்க டேமை வந்து மேக்ஸிமம் நம்ம டீயாக சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துருப்போம். லாஸ்ட்டு சம்மும் அதே தான். 27 சம்லையும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே sin 2x இருந்துச்சு, அதனால் அதை வந்து டீயாக கன்வெர்ட் பண்ணி எடுத்து அதுலேருந்து ஆன்சர் பண்ணோம். அதே மாதிரி தான் இதுலேயும் t = 1 plus sin xன்னு எடுத்து அதுலேருந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஏன்னா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x வரும், cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 plus sin x அப்படின்னு கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x மட்டும் தான் கிடைக்கும். அதனால் நம்ம t எடுக்கிறப்ப 1 plus sin xன்னு எடுத்து அதுலேருந்து சிம்பிளி பண்ணி போடுறோம். மேக்ஸிமம் எப்போயுமே சம்மில் போடுறப்ப ஸ்கொயர் ரூட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமை டீயாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஆன்சர் போட்டால் ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அப்படின்னா t = 1 plus sin x அப்படின்னு எடுக்கிறோம். t = 1 plus sin x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt/dx = 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் 0, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா dt/dx = cos x. அப்படின்னா dt = cos x into dx அப்படின்னு ஆயிடும். இப்போ இதை எடுத்து அப்படியே கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப cos x dx = dt, இதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin x பதிலாக 1 plus sin x பதிலாக டீன்னு அப்ளை பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் t அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா I = integral dt/square root of t. நம்ம integral dt/tன்னு இருந்துச்சுன்னா log of modulus tன்னு அப்ளை பண்ணலாம். ஆனால் இங்கே ஸ்கொயர் ரூட் டேர்ம் இருக்குது, அதனால் இதில் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. dt/t இருந்தால் மட்டும்தான் ஃபார்முலா லாக் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அதை தவிர எந்த பவரில் எந்த வேல்யூஸ் இருந்தாலும் ஃபார்முலா வந்து லாக் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. t^1/2, t^1/3, t^3/2 எந்த டேர்ம் t^t² t^4 எந்த டேர்ம் இருந்தாலுமே வந்து லாக் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. dt/t இருந்தால் மட்டும்தான் லாகர்தம் ஃபார்முலா லாக் மாடலஸ் t ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அதனால் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த dt/square root of t இருக்குது, அதனால் இந்த டீயை வந்து நியூமரேட்டர் கொண்டு போகிறோம். அப்படின்னா integral of t⁻−1/2 into dt அப்படின்னு ஆயிடும். integral t⁻ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்க டேம் நியூமரேட்டர் போகிறப்ப சைன் மட்டும் பவரில் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதில் integral of t⁻−1/2 into dt அப்படின்னு ஆயிடும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா x⁻n ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். x⁻n ஃபார்முலா வந்து x⁻n+1/n+1. இதில் n = -1/2. அப்புறம் t⁻−1/2 +1 /-1/2 +1 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் அது சிம்பிளி பண்ணிங்கன்னா t⁻1/2 /1/2 + c அப்படின்னு ஆயிரும். அடுத்து எப்பயும் போல் டீக்கு பதிலாக ஃபங்க்ஷனை வந்து எக்ஸு கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஆல்ரெடி t = 1 plus sin x, therefore 1/2 ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணுறப்ப 2 into square root of 1 plus sin x plus c அப்படின்னு ஆயிடும். 2 into square root of 1 plus sin x plus c அப்படின்னு ஆயிடும். இதுலேயும் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். அது லாஸ்ட்டு சம்மும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். நம்ம ஒரு டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இன்னொரு டேம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டோன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதை கரெக்டாக மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் cot x into log sin x. I = cot x into log sin x into dx. இப்போ let t = log sin x அப்படின்னு எடுத்துருக்கோம். cot x எடுத்தோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் வரும். இதில் கொசிகன் டேர்ம்ஸே கிடையாது, ஆனால் log sin x அப்படின்னு எடுத்துருக்கோம். log sin x டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப t = log sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் log x டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1/x அப்படின்னு போடுவோம். ஆனால் இங்கே sin x இருக்கிறதுனால 1/sin x அப்படின்னு ஆயிடும். log sin x = 1/sin x இன்ட்டு நெக்ஸ்ட் இந்த sin x தனியாக செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை எழுதணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, அப்புறம் 1/sin x இன்ட்டு cos x அப்படின்னு ஆயிடும். அப்புறம் 1/sin x இன்ட்டு cos x. அடுத்து cos x/sin x = cot x அப்படின்னு ஆயிடும். cos x/sin x = cot x. அப்படின்னா dt = cos x/sin x பதிலாக cot x. இந்த dx கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் dt = cot x into dx அப்படின்னு ஆயிடும். இந்த cot x dx வந்து கொஷினில் கிவனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த cot x dx பதிலாக dt அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த log sin x பதிலாக t அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் கிவன் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோன்னா log sin x பதிலாக tன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த cot x dx பதிலாக dt அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் x⁻n ஃபார்முலா தான். x⁻n ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா x⁻n+1/n+1 அப்படின்னு ஆயிரும். இதில் n = 1, அப்படின்னா t⁻1+1/1+1 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா t² / 2 + c அப்படின்னு ஆயிரும்.
அப்படின்னா I equal to t squared by 2 plus c டீக்கு வேலை இப்போ திருப்பி லாஸ்ட்டாக எப்போ ஃபங்க்ஷன் எக்ஸுக்கு மாற்றி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா t 1/2 இன்ட்டு t equal to log sin x அப்படின்னா log sin x whole squared plus c அப்படின்னு ஆயிரும் அப்படின்னா I equal to 1/2 log sin x whole squared plus c அப்படின்னு ஆயிரும் இப்போ இதில் பார்த்த சமயம் எல்லாமே வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் t எடுத்து எல்லா சமயம் போட்டிருக்கோம் t எந்த டைமுக்கு எடுத்தால் ஈஸியாக இருக்கும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சம் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி முடிச்சிடுவோம்